அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தனா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானவரை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆர் நல்லக்கண்ணு ஐயா. இவரை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இவர் ஒரு பொலிட்டீஷியன். இவரை பற்றி பார்ப்போமா? திருநெல்வேலி மாவட்டம். இதில் டிசம்பர் 26ஆம் தேதி 1925 பிறந்திருக்காரு. இன்னொன்று யோசித்தீங்களா? இப்போ அவருக்கு 99 இயர்ஸ். வர டிசம்பர் 26, 2025 பர்த்டே வந்துச்சுன்னா இவருக்கு 100 வயசுங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. அவருக்கு 100 வயசு ஆக போது. இந்த நிலையிலும் மக்களுக்காகவும் விவசாயத்துக்காகவும் அவரோட கட்சி முன்னேற்றத்துக்காகவும் நிறைய பாடுபட்டிருக்காரு. இவர் என்னென்ன நல்ல உதவி செஞ்சுருக்காருன்னு பார்ப்போமா? இவர் 18 வயசுலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பராக சேர்ந்துட்டார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டை விட்டு வெளியேறி வந்திருக்காரு. மக்களுக்கு நான் நல்லது செய்வேன், என் சைட்லேருந்து மக்களுக்கு நான் நல்லது எப்போவுமே நான் செஞ்சுட்டே இருப்பேன், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு கட்சியில் சேர்ந்துருக்காரு. அவங்க அப்பா கிட்ட சொல்லாமையே வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காருங்க. மக்களுக்காக வீட்டை விட்டு வெளியேறி பல நல்ல உதவிகள் செஞ்சுருக்காரு. முக்கியமாக விவசாயத்துக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காரு. விவசாயத்தோட கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் 2000 நெல் மூட்டை ஸ்ரீ வைகுண்டபுரம் அப்படிங்கிற இடத்துல பதுக்கி இருந்தது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை ஜனசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதியிருக்காரு. அதை பார்த்த கலெக்டர், இந்த மாதிரி 2000 நெல் மூட்டையை பதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு அந்த இடத்துல போய் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அதை பார்த்த இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்மளால் அந்த 2000 நெல் மூட்டை காப்பாற்றப்பட்டது, மக்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணும்னு அந்த விஷயமே இவருக்கு தோண்டுதலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து இவரோட 80வது வயசில் இவர் கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 1 கோடியுமே அப்படியே எடுத்து கட்சிக்கே கொடுத்துருக்காரு. அவர் ஒரு பைசா கூட அதிலேருந்து எடுத்துக்கல. நம்ம கட்சிக்காக தான் வாழ்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நம்ம வாழ்கிறோம், அதனால இந்த பணம் அவங்களே போய் சேரட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய மனசு யாருக்குங்க வரும்? நம்ம கொடுப்பாங்க, ஆனால் நம்மளுக்குன்னு எடுத்துகிட்டு தான் மீதி இருக்கிறத கொடுப்பாங்க. ஆனால் இவர் 1 ரூபா கூட எடுக்காமல் எல்லா காசையுமே அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கியிருக்காங்க. அதில் அவருக்கு பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அதில் 50,000 விவசாயத்துக்கும் அடுத்த 50,000 அவரோட கட்சிக்குமே கொடுத்துருக்காரு. தனக்காக காசு வச்சுக்கணும், தன்னோட ஃப்யூச்சருக்கு வச்சுக்கணும் அப்படின்னு எதுவுமே அவர் நினைக்காம, மக்கள் நல்லா இருந்தால் போதும், விவசாயம் நல்லா இருந்தால் போதும், நம்மளோட கட்சி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு அவர்கிட்ட வந்த எல்லா பணத்தையுமே திரும்ப கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் மக்களுக்காக உழைச்சிட்ருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு வீடியோவில் இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கானவரை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.